எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன எதுவும் டிஃப்ரெண்டாவா தெரியுறேன்? இல்லையே, அப்படின்னு எனக்கு எதுவும் தெரியலையே. எப்பவும் போலதான் இருக்க. ஏன் நான் உன்னை எப்படி பார்க்க கூடாதா? இல்ல வச்சுக்கணும் எடுக்காம பார்த்துட்டே இருக்கீங்களே அதான் கேட்டேன். அதுவா? வேற ஒண்ணும் இல்ல. இந்த சாரியை நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சு முதல்ல கோயிலுக்கு போனோமே, அப்பதானே கட்டிட்டு வந்தேன். அந்த சாரி தானே அது? பரவாயில்லையே, நான் இந்த சாரி தான் கட்டிட்டு வந்தேன்னு கரெக்டா சொல்றீங்க. பரவாயில்ல, நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஏய், என்ன புஸ்கன் இப்படி சொல்லிட்ட? உன்னை நான் எப்படி எல்லாம் ரசிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? இந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்க பத்தியா, அணுவா ரசிக்கிறதுன்னு. அது மாதிரி உன்னை ஒவ்வொரு நாளும் நான் பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா நீ என்னன்னா புஸ்கன் இப்படி சொல்லிட்ட? என்னது, அணுவை ரசிக்கிறீங்களா? அப்ப என்னைய ரசிக்கலையா? இதைத்தானே நக்கலுங்கிறது. நான் உன்னை அணுவா ரசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீ என்னன்னா அணுவை போய் ரசிக்கிறீங்களான்னு கேக்குற. சரி, ஓகே, உங்க ஊர்ல அணுன்னு யாராவது பொண்ணு இருந்தா சொல்லு, போய் ரசிக்கலாம். ஆ, ஆசைதான். எப்படா இது மாதிரி சொல்லுவா நம்ம போலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? கனவுல கூட அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த பொண்ணை பார்க்கறது கிடையாது, இந்த பொண்ணை நினைக்க கூட கூடாது, அவ்வளவுதான். அப்புறம் சோனியா இருக்க மாட்டா, உங்களுக்கு தெரியும், பாத்துக்கோங்க. ஏய் அம்மு, நீ என் மேல இவ்வளவு பைத்தியமா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடி. நான் லவ் சொல்ல வரும்போதே சரி ஒத்துக்க மாட்டியோன்னு தான் நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதை விட ஆப்போசிட்டா என்ன தெரியுமா சொன்னேன்? நானே உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு. இப்பவே எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல, சந்தோஷம். அது பத்தாதுன்னு இப்ப நீ என் மேல இவ்வளவு பொசசிவா இருக்கா? ஐயோ, சொல்லவே முடியல, அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ஆனா எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம் இல்லையே. ஏன், என்னாச்சு? ஏன் லவ்ல என்னடி குறை உனக்கு? இதுக்கு மேல எவன்டி பண்ணுவான் உனக்கு? நான் எதிர்பார்க்குற அளவுக்கு இங்க ஒன்றும் நடக்கல, நடந்தா சொல்றேன். என்னது, நீ எதிர்பார்க்குற அளவுக்கு எதுவும் நடக்கலையா? ஏய், என்னடி சொல்ற? பாத்தீங்களா, இப்ப கூட நான் என்ன எதிர்பார்க்கறேன்னு உங்களுக்கு தெரியல. சரி விடுங்க, அது நடக்கும் போறதில்ல, அப்படியே நடந்தா பாத்துக்கலாம். ஏய், என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? ஏதாவது பண்ணாதான் என்னை நல்ல லவ்வர்னு ஒத்துக்குவியா என்ன? அப்படின்னே வச்சுக்கோங்களே. இது நாள் வரையும் நான் உங்கள்ட்ட எதுவும் கேட்டதில்ல. என்னை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணுங்க, அப்புறம் நான் ஒத்துக்கிறேன் நீங்க பெஸ்ட் லவர் தானே. ஏய், என்னடி மூவில வர வில்லி கேரக்டர் மாதிரியே பேசுற? ஆமா, வரும்போது படையப்பா படத்துல நீலாம்பரி கேரக்டர் பார்த்துட்டு வந்தேன், அதனாலதான் அது மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணலாமேன்னு பண்றேன். ஏய், என்னடி சொல்ற? நீலாம்பரியா? அந்த கேரக்டர் மாதிரி எதுவும் பண்ணாதடி. அது ஒரு சைக்கோ கேரக்டர். அதுல பார்க்க நல்ல கெத்தா இருக்கும், ஆனா நினைச்சு பாரு அந்த லவ்வரோட நிலைமைய. பயப்படாதீங்க, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். சரி ஓகே, ஏதோ அனுபவ பார்க்க போறேன்னு சொன்னீங்க. எங்க ஊர்ல ஒரு பொண்ணு இருக்கா, வேணா போய் பாக்குறீங்களா? என் தேவதை இங்க சேலை கட்டி சிக்கன்னு சிலையாட்ட நிக்கிறா. அவளை பார்க்காம நான் ஏன்டி கண்டவளை போய் பார்க்கணும்? உன்னைய பார்க்கவே எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது. ஆஹா, பாரா. பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். ஹலோ, மைக் டெக்ஸ்டிங் 1 2 3. ஹலோ ஹலோ ஹலோ. நெல்லியடிக்காடு மற்றும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களுக்கு இன்னும் சிறிது நேரத்தில் அம்மன் கோவிலில் காப்பு குட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற உள்ளதால் அனைத்து கிராம பொதுமக்களும் அம்மன் கோவில் நோக்கி வருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். கோயில் பூசாரி ஐயரு எல்லாரும் வந்துட்டாங்க. நீங்களாம் எங்கப்பா போனீங்க? இந்த கமிட்டியில் உள்ளவங்களாம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா. காலதாமதம் ஆகிக்கொண்டிருப்பதால் கமிட்டி மெம்பர்கள் அனைவரும் கோவில் நோக்கி வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். என்னங்க, சொல்லுங்க. போங்க. காமெடி பண்ணிக்கிட்டு எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, காப்பு வேற கட் பண்ணாங்களா, நான் போட்டா? பத்திரமா போயிருவல்ல? நான் கொண்டாந்து விட்டுட்டு வருவா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே போய்க்கிறேன். நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா அதுக்கு வேற ஏதாவது சந்தேகப்படுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே போய்க்கிறேன். பத்தாததுக்கு என் தங்கச்சியும் வந்திருக்கா கோயிலுக்கு. அவள் கண்ணு முன்னாடி மட்டும் என் கூட பேசிடாதீங்க, சரியா? ஏய், என்னடி உன் தங்கச்சிக்கு போய் இவ்ளோ பயப்படுற? அவ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? அவளுக்கு என்ன கொம்பா இருக்கு? வம்பு கூட இருந்தா பரவாயில்லங்க, வம்பு பிடிச்ச வாய் இருக்கு. நம்மளை பார்த்துட்டு ஒன்றுக்கு ரெண்டா வீட்டில் போய் சொல்லி விட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது. அவ்வளோதான், நம்ம 2 பேரும் பேசுறதுக்கு சங்கு தான். சரி சரி, நான்லாம் பேசல. போ போ, நானும் பின்னாடியே வரேன். இந்த பிரதீப் என்கிட்ட மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தான், அவனை போய் இழுத்துட்டு வரேன். எங்க ஊர்ல எனக்கு என்னங்க பயம்? அதெல்லாம் எந்த ஒரு பயமும் இல்லை. டி மாமா, நீ மட்டும் சேஃபா இரு, ஓகேவா? இது என்ன சொன்ன? மாமாவா? ஏய் நல்லா இருக்குடி. இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்றியா? சாரி சார், நீங்க கேட்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. பார்த்து பத்திரமா கோயிலுக்குள்ள வந்து சேருங்க, உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஏ அம்மா, நில்லடி. ஒரே ஒரு தடவை சொன்னா எனக்கு குறைஞ்சா போயிருவ. ஒரு தடவை சொல்லிட்டு போவேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணுங்கன்னு. அது மாதிரி ஏதாவது பண்ணுங்க, கண்டிப்பா அதுக்கப்புறம் உங்களை மாமானே கூப்பிடுறேன். ஏய், வர வர ரொம்ப ஓவரா பண்றடி. சரி சரி, பாத்துக்கிறேன். பாத்து போ, ஓகேவா? சரி, நீங்க சீக்கிரம் வாங்க. இவள்கிட்ட குழந்தை கூட தோத்து போயிரும். என்ன எதிர்பார்க்கறா? நம்மகிட்ட இன்ன வரை அவ எதுவுமே கேட்டது இல்லையே. சரி, சபரிட்ட கேட்கலாம். அவன் என்ன சொல்ல போறானோ? ஏதாவது கேட்கவும் பயமா இருக்கு அவன்கிட்ட. இந்த பிரதீப் பொறுக்கி வேற எங்கிட்டு பொறுக்கிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. சௌமியா போனா இங்கிட்டு, இவன் என்னன்னா இங்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கான். ஐயோ கடவுளே. ஏய் பொறுக்கி.
ஆடி உற்சவ பெருந்திருவிழாவை முன்னிட்டு இன்று முதல் நாள் நிகழ்ச்சியாக காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக நடைபெற்று முடிந்தது. இதனைத் தொடர்ந்து 2 புத்தம் புதிய களம் திரைப்படங்கள் திரையிட உள்ளன. அனைத்து கிராம பொதுமக்களும் அதனை வந்து கண்டுகளுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பரவாயில்ல, நான் கூட என்னமோ நினைச்சேன். காப்பு கட்டுறதே நல்லா கிராண்டா பண்றாங்க. முன்ன மாதிரி இல்ல. ஆமா சக்தி, இந்த மாதிரி எல்லாம் இல்ல. 10 நாள் திருவிழாவும் எப்படி போகுதுன்னு தெரியாது. ஆனா இந்த 10 நாள் திருவிழாவும் இப்ப எல்லாம் சூப்பரா பண்றாங்க. பொறுப்பு வேற ஆள்கிட்ட மாறிடுச்சுல, அதனாலதான். ஓ அப்படியா? இப்ப யார் பொறுப்பு எடுத்திருக்கா? குமார் மேஸ்திரி இருக்காருல்ல, அவர் தான் இப்ப எல்லாம் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் தான் எல்லாரையும் பிரிச்சு விடுறது. இந்த வேலையை அவங்க பார்க்கணும், இந்த வேலையை அவங்க பார்க்கணும்னு. அதனாலதான் எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. கோயில் பொறுப்புக்கு சரியான ஆளை தான் போட்டிருக்காங்க. அவர் எல்லாமே நல்லா பண்ணுவாருன்னு அப்பயே நமக்கு அவர்னா ரொம்ப பிடிக்கும்ல. அம்மா சக்தி, அதை வேணும்னா சொல்லு. அவர் கட்டுற வீட்டுல இருந்து அவர் எப்படி கல் எடுத்து வைக்கிறாரு முத கொண்டு எல்லாமே நமக்கு ரொம்ப பிடிக்கும். பத்தாவதுக்கு அவர் பொறுப்பெடுத்து நடத்துறாருன்னா நமக்கு பிடிக்காமல இருக்கும். ஆமாண்ணே, அவரை பார்த்துதான் எனக்கு இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை வந்துச்சு. என்ன பண்ணி தொலைகிறது, நமக்கு படிப்பு ஏறல. அதனால ஏதோ ஒரு குரூப் எடுத்து படிச்சுட்டு வெளிநாடு வண்டி ஓடிட்டேன். சரி விடு சக்தி, அதை பத்தி பேசி இப்ப என்ன ஆக போகுது? இப்ப அதை பத்தி நம்ம பேசுறதுனால நீ இன்ஜினியர் ஆயிருப்பறியா இல்ல நான் டாக்டர் ஆயிருப்பேனா? என்னது டாக்டரா? ஆமா சக்தி, அந்த ஆசை கூட ஒரு 2 வருஷமா இருந்துச்சு. 10வது படிக்கும்போது ரத்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நம்ம ஸ்கூலுக்கு நர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க பாத்தியா? அதுல ஒரு நர்ஸ் செம்ம அழகா பேசுவாங்க. அவங்கள பார்த்தாக்கவே எனக்கு அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. என்ன நான் சொல்றேன், நர்ஸ் அக்காவை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டியா? ஆமா சக்தி, அதை ஏன் கேக்குற? அந்த நேரத்துல அந்த நர்ஸ் அக்கா மேல ஒரு ஈர்ப்பு. அதனால அந்த அக்காவை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காகவே டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம நேரம் நமக்கு தான் படிப்பே ஏறாது. அப்புறம் எங்க இருந்து நம்ம டாக்டர் ஆகுறது? அப்புறம் அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன ஆயிருக்கும்? நம்ம 10வது அட்டம் அடிச்சு தான் பாஸ் பண்ணோம். ஏதோ 12வதுலயும் பாஸ் பண்ணதுனால ஏதோ ஒரு குரூப் எடுத்து படிக்க வேண்டியதாச்சு. அது 10வதோடய அந்த அக்கா நிலவெல்லாம் போயிருச்சுடா. சிச்சோ, ரொம்ப மிஸ் பண்றியோன்னு அந்த அக்காவை. மிஸ் பண்றேன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு சில நேரத்துல எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸுங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த அக்கா ஞாபகம் தான் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் அந்த நர்ஸ் அக்கா தான். சக்தி அப்படின்னே சொல்லலாம். உங்க சின்ன பொண்ணு அன்னைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பொண்ணு மனசுல நினைச்சேன்னா அது அந்த நர்ஸ் அக்கா மட்டும்தான். வேற எந்த பொண்ணு இன்ன வரையும் நான் மனசார நினைச்சது இல்லடா. கியூட் லவ் ஸ்டோரின்னு இந்த கதை அன்னைக்கு தெரியுமா? அவளுக்கு இதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாதுடா. நீ பாட்டுக்கு அவள்கிட்ட போய் எதுவும் உளறி வச்சிடாத. அவளுக்கு தான் இது தெரிஞ்சிச்சு, அப்புறம் நீ கொன்றுவா. இதுக்கு ஏன் அண்ணி உன்னை கொல்ல போகுது? இதெல்லாம் சின்ன பிள்ளைல நடந்தது. கேட்டா சிரிப்பாங்க பாரு. நீ உங்க அண்ணியை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. அவ உங்க முன்னாடிதான் சாஃப்ட் கேரக்டர். ரூம்குள்ள வந்தான்னு வச்சுக்குவேன், ஊடு கட்டி அடிப்பா. அந்த அளவுக்கு கோவம் வரும் அவளுக்கு. சேச்சே, அண்ணியை பார்த்தா அப்படிலாம் ஒண்ணும் தெரியல. யாரா அப்படி சொல்ற? உங்க அண்ணியோட இப்பதானே பேச ஆரம்பிச்சிருக்க. போக போக தெரியும். அது நீயா இருக்கட்டும் நானா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான். அப்ப தெரியும் உனக்கு. கணேஷ் இங்க கொஞ்சம் வாப்பா. இந்த வாரம் என்ன சக்தி இங்கே நிக்க, கருப்பையா எனக்கு கூப்பிடுறாரு. என்னன்னு போய் கேட்டு வந்துடுறேன். சரிண்ணே, நான் இங்கே நிக்கிறேன். நீ போய் என்னன்னு கேட்டு வா. இந்த பார்வதியும் சாரும் எங்க போனாலுங்க? இந்த வரேன்னு சொல்லிட்டு போனவங்க இன்னும் காணோம். நம்ம மட்டும் தனியா நிக்கிறோமே. இதை மட்டும் நம்ம அம்மா பாத்துச்சு நம்மளை கொன்றும். இவளுக்கு எங்க போனானுங்கன்னு வேற தெரியலையே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விடுறீங்களா? சாரு அக்காவும் பார்வதி அக்காவும் அங்க நிக்கிறாங்க. உங்களை அங்க கூட்டிட்டு வர சொன்னாங்க. பாத்து